இல்ல என்னென்ன லெதர் இருக்கு ப்ரோ? நேச்சுரல் மில்டும் இருக்குது சார், ஆயில் ஃபில் அப் லெதர் இருக்குது, மல்டி கலர்ஸ் அவைலபிள் எல்லாமே இருக்குது. ஒரு லெதர் ஷூ கம்பெனிக்கு தான் வந்திருக்கும். இதை டை ஒரு பீஸ் கட் பண்ணுறோம். ஓ, ப்ரெஸ்ஸிங் மட்டும் தான்? ஆமாம் சார், ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங். அவ்வளோதான் கட்டிங். ஃபோம் அட்டாச்சிங் சார். ஃபோம் அட்டாச். ஓகே. இந்த ஃபோம் உள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு லெதர் ஷூ கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். அதாவது லெதர் ஷூ கம்பெனி ப்ளஸ் அவங்களோட ஷோரூமை நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லெதரெல்லாம் வந்து ஸ்டாக் வைக்கிற குடோன் வச்சுருக்காங்க. உள்ளே போய் எந்த அளவுக்கு லெதர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் இவங்க ரா மெட்டீரியல் கொண்டு வந்து இறக்குற இடம். பார்த்தீங்கன்னா லெதர் இங்கே வந்து எல்லா டைப்பான லெதர்ஸும் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதை முதல்ல கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. அதை போய் இப்போ நம்ம பார்ப்போம். இல்லை என்னென்ன லெதர் இருக்குது ப்ரோ? நேச்சுரல் மில்டும் இருக்குது சார், ஆயில் ஃபில் அப் லெதர் இருக்குது, மல்டி கலர்ஸ் அவைலபிள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பக்கா லெதர் தான்? எல்லாமே பியூர் லெதர் தான் சார், பிண்டோர் லெதர் தான் இருக்குது. இது லெதர் தான் சார். ஓ, இது என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற லெதருங்களா? இல்லை எல்லாம் நியூ மாடல் தான் சார். இதுவும் லெதர் தான். ஓகே ஓகே. இது ஷேடே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த லெதர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை வகையான கலர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் இருக்குது, எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் ஹேண்ட்பேக் எல்லாம் பார்ப்பீங்க இல்லைங்களா, அந்த எல்லோ கலர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது பிங்க், பர்பிள் கலர், நிறைய கலர்ஸ் மட்டுமே நிறைய கலர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெரைட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிண்டட் லெதர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பேக் ஹேண்ட்பேக் எல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிண்டட் லெதர் எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை வகையான பொம்மைகள் பார்க்கவே வேற மாதிரி இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. ஆனால் இதில் வந்து ஹேண்ட்பேக் எல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லயே ஹோம்மேட்ல செய்றாங்க. பட் ஆனால் ஒரு கம்பெனி தான் வீட்டில் வச்சு செய்யறதுனால ஒரு ஹோம்மேட் மாதிரி கிளீனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ இவங்களோட ஒர்க்கிங் யூனிட்டை நம்ம பார்க்க போறோம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், அவங்க கீழே வந்து முதல்ல அந்த மெட்டீரியல் வந்து இறங்கின உடனே அந்த லெதரை கொண்டு வந்து இவங்க கட் பண்ற பிளேஸ் இதுதான். அவங்க ஒரு ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், அதை செய்கிற ப்ராசஸே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்ன எப்படிங்கிறத நம்ம கேட்போம். சொல்லுங்கண்ணா, இது என்னண்ணா இந்த மிஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது வந்து டை கட்டிங் சார், நம்ம டை வச்சு தான் கட் பண்ண போகிறோம். கீழே லெதர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம பேட்டர்ன் என்ன இருக்கோ, நமக்கு என்ன ஆர்டர் இருக்கோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று கட் பண்ணி காட்ட முடியுமா எங்களுக்கு? தாராளமாக பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க போது. சரி, இப்போ வந்து நம்ம டையை வச்சு நம்ம கரெக்டாக பேட்டர்ன் அளவு வச்சு கட் பண்ண வேண்டியது சார். ஓ, இது டைங்களா? ஆமாம் சார். இது எதுக்கு உண்டான டை? இது புரியல சார். இது ஹேண்ட்பேக்? ஆமாம், இது ஒரு பர்ஸோட டை சார், ஒரு கிளச்சஸோட டை, ஒரு கிளச்சஸோட டை. ஸோ கைஸ், நீங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா வேலட், அதோட டை இதுதான். இதை வச்சு தான் அந்த பர்ஸே செய்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இவங்க நிறைய டை வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ பாருங்க, இது ஹேண்டில் செய்ய இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டை அவங்க வச்சிருக்காங்க. இந்த டை வச்சு தான் அவங்க அந்த லெதர் எல்லாம் கட் பண்றாங்க. இந்த டையை வச்சு இந்த பேக் தான் கைஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. பாத்தீங்களா, இது லெதர் பேக் தான். ஸோ ஜிப் எல்லாம் தனியாக வைப்பீங்க? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் இது டை கட்டிங். ஆமாம் சார். இது முடிச்சோனே ஸ்கேவிங் இருக்கு. சரி, ஒன்று பண்ணுங்க ப்ரோ, பார்க்கலாம். இதை டை ஒரு பீஸ் கட் பண்ணுறோம். ஓ, ப்ரெஸ்ஸிங் மட்டும் தான்? ஆமாம் சார், ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங். அவ்வளோதான் கட்டிங். அவ்வளோதான் சார். ஸோ காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இவங்க வந்து பிளேடு மாதிரி ஷார்ப் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ பிடிக்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பிளேடு அறுக்கிற மாதிரி. பட் ஆனால் அப்போ எனக்கு தெரியல. இதில் பாருங்க பிளேடு மாதிரி இருக்கு, தெரியுதா? ஸோ இந்த பிளேடு மாதிரி இருக்கிறதுல ஒரு ப்ரெஸ் தான், ஹைட்ராலிக் ப்ரெஸ் மாதிரி. அவங்க ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்களா நமக்கு அந்த ஷேப் வந்துருச்சு. பின்னாடி தெரியுதுங்களா, இது ஒரிஜினல் லெதர் தான். இப்போ பார்த்துக்கிறீங்களா பாருங்க, டபுள் சைடும். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பிரதர்? இதோ காமிக்கிறேன் சார், வாங்க. ஸோ கைஸ், அந்த கட்டிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்கு வந்துடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேயிங் மிஷின். என்ன மிஷின் இது? இது ஸ்கேவிங் மிஷின் சார். சரி, இதில் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம லெதர்லாம் எஜ்ஜில் திக்காக இருக்கும், ஃபிட்டிங் போது கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்கேவிங் பண்ணுவோம். ஸ்கேவிங் பண்ணுவீங்க? பண்ணுங்க ப்ரோ. ஸோ கைஸ், இப்போ இது வந்து இவங்க பண்ணாங்க இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லெதர் வந்து மோஸ்ட்லி திக்னஸாக இருக்கும். இந்த திக்னஸ் இந்த சைட்லேருந்து எடுத்து அவங்க ஃபோல்டிங் பண்ணுறதுக்கோசரம் பண்ணுறது தான் இந்த மிஷின் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், இதுலேருந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் அப்படியே இருக்குது. ஸோ இதோட ப்ராசஸ் தான் இந்த மிஷின். இந்த ப்ராசஸ் அடுத்தது ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்கு போகுது. அட்டாச்சிங்
அட்டாச்சிங் அப்புறம் தான். ஆமா. இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து அட்டாச்சிங் ப்ராசஸ் போதும், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்கு போதும். ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். கேயிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இது என்னென்ன, இது என்ன ஃபோம் ப்ராசஸ்? அட்டாச்சிங் சார். ஃபோம் அட்டாச். ஆமா ஓகே. இந்த ஃபோம் உள்ள வைப்பீங்களா? ஆமா ஆமா, இது ஃபோம் வந்து டாப்ல அட்டாச் பண்றோம். அட்டாச் இது பண்ணி. டாப்ல அட்டாச் பண்ணிட்டு கொஞ்சம் முதுகு ஃபைனலா இருக்கிறதுக்காக இது திக்னஸ்க்காக கொடுக்குது சார். சரி சரி சரி. ஃபோம் அட்டாச்சிங் பண்ணு. ஜெனரேட் போட்டு இப்படி பண்றோம் சார். ஓ, இது சொல்யூஷன் போடுறீங்களா? ஆமா சார், ஜெனரேட் சார். அது ஃபோம் ஓட்டுறதுக்காக. இது பேரே ஜெனரேட் தானா? ஆமா ஆமா சார். அந்த பேஸ்ட்னு வாங்க மக்கள் நிறைய பேர், அதுதான் இது. இது ஒரிஜினல் பேர் ஜெனரேட் தான் சார். ஒரு பேக் செய்யறதா இருந்தா அந்த பேக்ல வந்து இந்த இது கண்டிப்பா ஃபோம் உள்ள இருக்கும் கண்டிப்பா. அதனால தான் அந்த ஃபோம் சாஃப்ட்னஸ் நிறைய கண்டிப்பா வருது. ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான் சார். ஃபோம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் சார். எஸ், இந்த பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷனாக இருக்கும் இல்லைங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் அதுவும் நினைப்பாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்பொழுது லோக்கல் பேக் போல அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லை. உண்மை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு ஃபோம் கொடுத்துட்றாங்க. ஃபோம் கொடுத்து கம்ப்ளீட்டாக இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு குஷன் ஆயிடுது. அது முன்னாடி பார்த்தா ஃபோமோட அட்டாச்சிங் சார். சரி, அது சரி. ஜெனரேட் போட்டு நம்ம அட்டாச் பண்றது. அட்டாச் பண்ணி இது வந்து நம்ம லேட்டெக்ஸ் போட்டு அட்டாச் பண்றது சார். Attach இதோட ஹேண்டில் பீசஸ் இதெல்லாம் இது சரி, கொஞ்சம் சரி. ஸ்டிஃபா இருக்கனால லேட்டெக்ஸ் போட்டு அட்டாச் பண்றோம். இந்த ஹேண்டில் இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ற இடம் இது. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு கலர்ல இருக்கு பேஸ்ட், இது ஒரு கலர்ல இருக்கு. அது ஜெனரேட் சார். இது ஒரு லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ். இது பேரே லேட்டெக்ஸ் தான். ஆமா, இது பேரே லேட்டெக்ஸ் தான் சார். இந்த ஸ்டிச்சிங்லாம் கொஞ்ச நாள்ல எழுந்துரும்ன்றாங்களே, அந்த மாதிரி கண்டிப்பா ஆவா சார். நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் அப்பர் நூல் தான் போட்டுருக்கோம். ஓகே ஓகே. நம்ம ஒரு ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 60 த்ரெட்னா 60, 40னா 40 அப்படி மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம். சில பேர்லாம் ஒரே த்ரெட்ல போட்டு தைப்பாங்க. இப்போ 20னா அது கீழே அதே போடுவாங்க. அது கொஞ்சம் போக போக அந்த மாதிரி சென்டர்ல ஸோ கைஸ், ஒரு பேக் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வருது, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே வந்துட்டனால கொஞ்சம் இங்கே ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அதே நம்ம ஒர்க்கிங் டேஸில் வந்துருந்தோம்னா அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் நிறைய இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கு பர்மிஷன் சண்டேஸில் தான் கிடைச்சது. ஏன்னா மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ இவங்களோட ஷோரூமில் போய் நம்ம